வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று இந்தியா வெற்றிகரமா அக்னி 5 மிசைல சோதனை செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில நேற்று இந்தியா சோதித்தது அக்னி 5 மிசைலா இல்ல அக்னி 6 மிசைலா அப்படின்னு சிலர் சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நேற்று இந்தியா சோதித்தது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா உண்மையாகவே ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல தான் சோதனை செஞ்சிருக்காங்களா? அக்னி 5 மிசைல் ஒரு கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கிடையாதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அக்னி 5 மிசைல் என்ன விதமான மிசைல்? இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னா என்ன? கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து மேலும் சிலர் இந்தியா வேணுமென்றே அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச குறைச்சு சொல்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்தியா எதற்காக அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச குறைச்சு சொல்றாங்க? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நேற்று இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பு அக்னி 5 மிசைலோட சோதனைய வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அக்னி 5 மிசைல் சோதனையின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நேற்று சோசியல் மீடியால வைரலா இருந்துச்சு. அதாவது நேற்று நடத்திய அக்னி 5 மிசைல் சோதனை ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில் இருந்து அக்னி 5 மிசைல சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த சோதனையின் போது அக்னி 5 மிசைல் மிக சிறப்பா செயல்பட்டதா சொல்லப்படுது. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்தியா அக்னி 5 மிசைல்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதனை செஞ்சு பார்த்தாங்க. அதாவது ஒரே மிசைல் 3 இருந்து 6 அணு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில அந்த சோதனை செய்யப்பட்டிருக்கு. வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளிடம்தான் இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இருக்குது. ரஷ்யா இந்தியாவுக்கு இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனால முழுக்க இந்திய விஞ்ஞானிகளே முயன்று இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில நேற்று நடத்தப்பட்ட சோதனையிலும் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் சோதனை செய்யப்பட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்ட அக்னி 5 மிசைல் 3 இருந்து 6 அணு ஆயுதங்களை எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பறந்து செல்லும். அதற்கு பிறகு அந்த 6 அணு ஆயுதங்களும் வெவ்வேறு திசையில வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை நோக்கி பயணித்து சென்று தாக்குதல் நடத்தும். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வார்ஹெட்டுகளும் டார்கெட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய வேகத்தை கூட நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பிடம் சிங்கிள் வார்ஹெட் கொண்ட அணு ஆயுத மிசைல்கள் மட்டுமே பல வருடங்களா பயன்பாட்டில் இருந்து வந்துச்சு. ஆனா இந்த சிங்கிள் வார்ஹெட்டுகள் பொருத்தப்பட்ட அணு ஆயுத மிசைல்களை மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி மிக எளிதா தாக்கி அழிக்க முடியும். ஆனா MIRV வார்ஹெட் பொருத்தப்பட்ட மிசைல்களை அவ்வளவு எளிதில் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தடுக்க முடியாது. அக்னி 5 மிசைல இந்தியா பல முறை வெற்றிகரமா சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இதுல 2022ல இந்தியா அக்னி 5 மிசைல சோதிக்கும் பொழுது சீனா ஐநா சபையில இதற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதாவது இந்தியா ஐநா சபையோட சட்ட திட்டங்களை மீறி இது போன்ற மிசைல்களை சோதனை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அக்னி 5 மிசைல் சோதனைக்கு பிறகு இந்தியா அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச வேணுமென்றே குறைச்சு சொல்றாங்க. அக்னி 5 மிசைல்னால 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சீனா இதை எப்படி சொல்றாங்கன்னா, அக்னி 5 மிசைல்னால 3000 முதல் 4000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும்.
மிசைலோட ரேஞ்சை அதிகரிக்கணும்னா 4000 கிலோகிராம் அப்படிங்கிற நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை 2000 கிலோகிராம் அப்படின்னு குறைச்சி லோட் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது குறைவான எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று அக்னி 5 மிசைல்கள் பறக்கும். இதன் மூலமா மிசைல் பறக்கக்கூடிய தூரத்தை அதிகப்படுத்த முடியும். இதை வச்சுதான் சீனா வேணுமென்றே இந்தியா அக்னி 5 மிசைலோட ரேஞ்சை குறைச்சி காமிக்கிறாங்க அப்படின்னு சீனா சொல்றாங்க. அடுத்து சில வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஊடகங்கள்ல ஒரு செய்தி பரபரப்பா பேசப்பட்டது. அதாவது இந்தியா 8000 முதல் 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அக்னி 6 மிசைலை சோதிக்க இருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசு நாடுகளையே தாக்குவதற்கான அக்னி 6 மிசைலை டெவலப் செய்து வருவதாகவும், அக்னி 6 மிசைலை இந்தியா டெவலப் செஞ்சுட்டாங்கன்னா இந்தியாவால அமெரிக்காவோட தலைநகரத்தையே தாக்க முடியும் அப்படின்னு செய்திகளை பரப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. நமது பிரதான எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் அக்னி 5 மிசைலை இந்தியா ஒரு குளோபல் டாமினன்ஸுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு செய்திகளை பரப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா நமது நட்பு நாடுகளையும் எதிரி நாடுகளாக மாற்றுவதற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அக்னி 5 மிசைலை பயன்படுத்தி ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டையும் இந்தியாவால தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சில பகுதிகளையும், ஐரோப்பால இருக்கக்கூடிய சில நாடுகளையும் இந்தியானால தாக்க முடியும். இந்தியாவின் முக்கியமான எதிரி நாடான துருக்கியை கூட அக்னி 5 மிசைலை பயன்படுத்தி தாக்க முடியும். இந்தியா டெவலப் செய்யும் இந்த அக்னி 5 மிசைலை வச்சு மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடம் இந்தியாவை ஒரு வில்லனா போர்ட்ரேட் செய்வதற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் முயற்சி செய்றாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா அக்னி 5 மிசைல் சோதனைக்கு பிறகு இந்தியா ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைலை சோதனை செஞ்சிருப்பதா தெளிவா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது 3000 இருந்து 5500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்களை இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5500 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்களை இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா அக்னி 5 மிசைலோட ரேஞ்சை அபிஷியலா 5000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதற்கு பின்னாடி பல ஜியோபொலிட்டிக்கல் கணக்குகள் இருக்கு. அதாவது அக்னி 5 மிசைல ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல் அப்படின்னு இந்தியா டெசிக்னேட் செஞ்சிட்டாங்க. அதனால இந்தியாவிடம் தற்போது ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல் இல்ல அப்படின்னு இந்தியா தெளிவுபடுத்துறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இந்தியா இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல்களை சோதிப்பதற்கான விண்டோவை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இந்தியா நினைச்சா அக்னி 5 மிசைலையே ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தற்போது இந்தியா ஒரு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரமா இருக்காங்க. உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நல்ல நட்புறவை வளர்ப்பதற்கு தான் முயற்சி செய்றாங்க. அதனால நமது நட்பு நாடுகள் அஞ்சக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்தியா அக்னி 5 மிசைல ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அக்னி 5 மிசைல்னால 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல் அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால மிசைலோட எடை ரொம்ப குறைவா இருக்குது. இதன் காரணமாக தான் அக்னி 5 மிசைல்னால 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்தியா அக்னி 5 மிசைல சோதிப்பதற்கு 4800 கிலோமீட்டருக்கு தான் நோட்டம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 8000 கிலோமீட்டர் தூரத்துக்கு எப்படி அக்னி 5 மிசைல சோதிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்தியா அக்னி 5 மிசைல லாஃப்டட் ட்ரெஜெக்டரியில சோதனை செய்வாங்க. மிசைல்
லான்ச் செய்யப்பட்டவுடன் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் மேல் நோக்கி பறக்கும். அதற்கு பிறகு தரையை நோக்கி பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதனால மிசைலோட பறக்கும் ஆங்கிள மாத்துறது மூலமா அக்னி 5 மிசைலோட ரேஞ்சை குறைக்க முடியும். இப்படிதான் 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அக்னி 5 மிசைல 4800 கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் சோதனை செய்ய முடியும். இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் சீனா இந்தியா அக்னி 5 மிசைலோட ரேஞ்சை குறைச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்னி 5 மிசைலோட உண்மையான ரேஞ்சை கண்டுபிடிக்கணும்னா இந்தியா சோதிக்கும் பொழுது ஒரு மிசைல் டிராக்கிங் போர்க்கப்பலை இந்தியாவுக்கு அருகில் நிறுத்தி அக்னி 5 மிசைல ட்ராக் செஞ்சா மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்தியா அக்னி 6 மிசைல சோதனை செஞ்சிருந்தாலும் அக்னி 5 மிசைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்தியா 8000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை செஞ்சிருந்தாலும் அபிஷியலா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனா என்ன பொறுத்த மட்டில் இந்தியா ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல தயாரிப்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா நம்மளால மாசுக்கு ஒரு சேட்டலைட்டை அனுப்பி மாசோட சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம சந்திரனுக்கு ஒரு ரோவரை தரையிறக்கி அங்க ஆய்வுகளை செய்ய முடியுது. அதனால இந்தியாவுக்கு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை உருவாக்குவதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதனால இந்தியாவோட தற்போதைய ஜியோபொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் காரணமா சில விஷயங்களை ஓப்பனா வெளியிட முடியாத நிலை இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல இந்தியாவின் பலம் அதிகரிக்க இது போன்ற ஜியோபொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இந்தியாவுக்கு இருக்காது. இந்தியா சோதிச்சிருக்க அக்னி 5 மிசைல் 56,000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 17.5 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. அக்னி 5 மிசைல்னால 3000 முதல் 4000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல தற்போது வரைக்கும் இந்தியா 3 6 MIRV நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல 10 முதல் 12 MIRV வார்ஹெட்டுகளா அதிகரிப்பதற்கு திட்டங்களை வச்சிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு 3 ஸ்டேஜ் கொண்ட திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சாலிட் ராக்கெட்டால் இயக்கப்படுது. இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 24 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது அதிகபட்சமா 29,400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அக்னி 5 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இருக்குது. இதனால அக்னி 5 மிசைல்னால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி 5 மிசைல் ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைல். இதனால நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை பொருத்தி இந்த மிசைல பல வருடங்களா சேமிச்சு வைக்க முடியும். தேவைப்படும் பொழுது சேமிப்பு கிடங்கில் இருந்து மிசைல வெளியே எடுத்து உடனே லான்ச் செய்ய முடியும். அக்னி 5 மிசைல்கள் 8-8 டாட்ரா டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல ரயில் மார்க்கமாகவும் இந்தியாவோட எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து செல்ல முடியும். சமீபத்துல பாகிஸ்தானுடைய SVI அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டிடியூட் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தாங்க. அதாவது இந்தியா அக்னி 5 மிசைல்ல ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இணைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அக்னி 5 மிசைல்கள்ல பங்கர் பஸ்டிங் வார்ஹெட்டுகளை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா SVI அமைப்பு சொல்றாங்க. சமீபத்தில் நடந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல அமெரிக்கா பங்கர் பஸ்டிங் அமுனிஷன்ஸை பயன்படுத்தி ஈரானுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதே போன்று இந்தியாவும் அக்னி 5 மிசைல்ல பங்கர் பஸ்டிங் அமுனிஷன்ஸை இணைப்பதன் மூலம் ஃபியூச்சர்ல பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கிடங்குகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதா SVI அமைப்பு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.
பங்கர் பஸ்டிங் அம்யூனிஷன்ஸ் பொருத்தப்பட்ட அக்னி 5 மிசைலை இந்தியா டெவலப் செஞ்சுட்டாங்கன்னா கிரானா ஹில் போன்ற மலைப்பகுதியில் பாகிஸ்தான் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இந்தியாவால மிக எளிதா தாக்கி அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம SPI அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்தியா அக்னி 5 மிசைல் தவிர சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுலையும் அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமீப காலங்கள்ல இந்தியா மிசைல் டெக்னாலஜியில மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைவதற்கு காரணம் 2016 இந்தியா MTCR அப்படிங்கிற மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அமைப்புல மெம்பர் ஆயிருக்காங்க. இதன் மூலமா பல்வேறு அதிநவீன மிசைல் டெக்னாலஜி இந்தியாவுக்கு கிடைப்பதா பாகிஸ்தான் குற்றம் சுமத்துறாங்க. இந்தியா அக்னி 5 மிசைல என்ன பொறுத்தமட்டில் குறைஞ்சது 8000 கிலோமீட்டர் தூரத்திற்காது சோதனை செஞ்சு பார்த்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்னி 5 மிசைல இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு சோதனை செஞ்சு பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.